இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோடு காலிங்கராயன் வாய்க்காலிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி பாசனத்துக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் அதிகாரிகள் கால நீட்டிப்பு கோரியுள்ளதாக அமைச்சர் விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காலிங்கராயன் வாய்க்காலிலும் பேபி வாய்க்காலிலும் சாயக்கழிவு நீர் கலக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஈரோடு மாநகராட்சி உட்பட்ட காலிங்கராயன் வாய்க்கால் பகுதியில் புனரமைப்பு பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது சம்பந்தமாக இன்றைக்கி ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு ஆட்சி காலத்தில் 83 கோடி ரூபா இந்த புனரமைப்பு பணிக்காக நிதி ஒதுக்கி இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இடையில இந்த 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் இடையில காலிங்கராயன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்தை இடிச்சிட்டு கட்டணுங்கிறது தான் அரசாங்கத்தோட திட்டம். ஆனால் விவசாயிகள் அது நினைவு சின்னமாக இருக்கிறதுனால அதை இடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏற்கனவே கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக விவசாயிகளையும் அதிகாரிகளையும் இன்றைக்கி சந்தித்து புதிய அரசு என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அந்த பாலத்தை எந்த மாதிரி தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி வேலைகள் 50% பணி முடிஞ்சிருக்குது. ஜூன் 16ஆம் தேதி வாய்க்காலை திறக்கணுங்கிறது விவசாயிகளோட கோரிக்கை. ஏன்னா 15,000 ஏக்கரில் இதனால் இந்த வாய்க்கால்னால் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதிகாரிகள் 50% வேலை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. 2 தரப்புலையும் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறோம். இந்த சாக்கடைக்கு விவசாய சங்க பிரதிநிதிகளோட கருத்து கேட்பதாக நடத்துவீங்களா? அது பேசியிருக்குது. இந்த வாரம் அதிகாரிகளோட பேசிட்டு எந்த டேட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்டு கண்டிப்பாக கலந்தாய்வு கூட்டம் நடத்திடுவோம். அதான் இப்போ இதோட சேர்ந்து அதையும் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலாக அந்த சாய கழிவு நீர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை நீட்டாக ரெடி பண்ண சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறோம். ஆல்ரெடி பேபி வாய்க்கால் பணி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம் காலத்தில் தான் இந்த கொண்டு வரப்பட்டது. அன்னியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேபி வாய்க்கால் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை என்னென்னா, அந்த பேபி வாய்க்காலில் இருக்கக்கூடிய கழிவு நீர்னால் அதாவது ஈரோட ஒட்டி வருது. இதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பேபி வாய்க்கால் கொசு தொல்லை பயங்கரமான பிரச்சனைகள், துர்நாற்றம், இது மாதிரியான பிரச்சனைகள். ஏன்னா அது தூர் வர்றதில்லை, அதை பராமரிப்பு பண்ணுறதில்ல. இது போன்ற நடவடிக்கைலாம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இந்த பேபி வாய்க்கால் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கும். இதை களையிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்லை, அதான் நாங்கள் பழைய அரசாங்கத்தை பற்றி என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணல. இப்போ எங்களுக்கு மக்களுக்கான அரசு, மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அதை சரி செய்யணுங்கிறத அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். அவங்கள அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி பணிகள் முடிய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ ஜூன் 16 தண்ணீர் திறக்கப்படுவது நிச்சயம் இல்லையா? ரெண்டாவது, கடந்த ஆட்சியில் இந்த பாலத்துக்கு பதிலாக இந்த பக்கத்தில் இதை பாலத்தை அப்படியே இன்டாக்டாக விட்டுட்டு இப்படி கொண்டு போகலான்னு ஒரு டிசைன் ஒன்று சொன்னாங்க. மூணாவது என்னென்னா, ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட ஆலோசனை நாங்கள் வழங்க தயாராக இருக்கும். ஒரு என்ஜினியர் சொல்லியிருக்காரு, காலிங்கராயன் கதை என்ற புத்தகம் எழுதணும் சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் சஜஷன் என்னாச்சு? இப்போ கோர்ட்டில் இருக்க கேஸ் நிலுவையில் இருக்கும்போது அந்த இது மாதிரி நீங்கள் பேசி சமரசம் தீர்வு காண முடியுமா? இதை இன்டாக்டாக விடலான்னு சொல்லி பழைய அமைச்சர் சொல்லிட்டு போயிருக்காரு. அது ஏதாவது சாத்தியம் இல்லை? அதனால தான் சொல்கிறோம், நம்ம பேச்சுவார்த்தைங்கிறது கிடையாது. அவங்க வழக்கு தொடுத்து இருக்கிறதுனால உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலவையில் இருக்குது. அதனால் நம்ம எதுவும் இப்பொழுதைக்கு அதை சொல்ல முடியாது. இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த தீர்ப்பு பிரகாரம் அரசு நடக்கும். பழைய அமைச்சர்கிட்ட பக்கத்தில் இடம் எடுத்து இது அப்படியே இன்டாக்டாக விட்டு கொண்டு போகலாம், இது ஒரு காட்சி பொருளை அப்படியே வச்சிடலாம் சொல்லி சஜஷன் சொல்லியிருக்காங்க. அந்த சஜஷன் என்னாச்சு? WRD கடந்த முறை சொன்னது அதான், கடந்த முறை சொன்னது தான். இப்போ அந்த வழக்கு இருக்கிறதுனால தான் அதை சம்பந்தம் இருக்குது. அவங்க சொன்ன சஜஷன் சாத்தியக்கூறு இருக்குதா இல்லையா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் அதை தான் அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கிறேன், என்னென்னு கலந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் முத வந்திருக்கிறோம், அவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். இது ஆக்சுவலாக வேறு பாதையை கொண்டு போய் இதை ஒரு காட்சி பொருளாக வைக்கலாங்கிறது தான் அரசோட திட்டம். அப்படி இல்லை
இல்லைன்னா அவர் காளிங்கராயனோட நினைவு மண்டபம் இருக்குது, இதை எடுத்து கொண்டு போய் அங்கே ஒரு காட்சி பொருளாக வைக்கலாங்கிறது அவங்களோட திட்டம். இதெல்லாம் என்னென்னு அதிகாரிகள்கிட்ட கலந்து பேசிட்டு நான் நல்ல முடிவாக சொல்கிறேன். 83 கோடி ரூபாய் இவங்க புனரமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நிதியாண்டுக்கு நீங்கள் வந்து பிடபிள்யூ நம்ம ஆதவ அர்ஜுன அவர் தானே இதுக்கான புதுசாக ஏதாவது ப்ரொப்போசல் அவங்க கொடுத்துருக்காங்க, மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதை வந்து ஃபுல்லாக சிமெண்ட் லைனிங் போடுறது. அதை தான் இன்னும் அந்த இந்த திட்டமே அந்த வழக்கு இருக்கிறதுனால இதை வந்து பாதி இல்லை, அதை தான் சொல்ல அந்த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு மீத வேலையெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். இதுக்கு அப்பாற்பட்டதான் நம்ம செய்ய போகிறோம். சிமெண்ட் லைனிங் இந்த நிதியாண்டுக்கு நிதி கோருவதற்கான வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக அதான் அதிகாரிகள்கிட்ட என்னன்னு கலந்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.